அன்பர்களே வணக்கம். ஆவணி மாத கிரக நிலைகள் தனுர் ராசி அன்பர்களுக்கு எத்தகைய பலன்களை வழங்கப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 7ஆம் இடத்திலே நின்று சுக்கிரனுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியையும் உங்களுடைய 3ஆம் இடமாகிய வீரிய தைரிய சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் நடக்கப் போகின்றன. இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக அமையப் போகின்றது. இந்த வகையிலே உங்களுக்கு லாபங்கள் குவியப் போகின்றன. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்கள் சிறந்து முடியும். நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. இளைய சகோதர வழியிலே இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான புதன் 8லே மறைவது சிறந்ததாக இருந்தாலும் 9ஆம் இடத்திலும் அவர் சூரியனுடன் இணைந்து உங்களுக்கு பணியாற்றப் போகிறார். இதன் விளைவாக உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த வகையிலே நல்ல பலன்கள் உங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். நல்ல லாபங்கள் உண்டு. அடுத்தபடியாக உங்களுக்கு ராகு பகவானும் குருச்சாரமே பெற்று 3ஆம் இடமாகிய வீரிய ஸ்தானத்திலே தகவல் ஸ்தானத்திலே நல்ல முறையிலே இருக்கிறார். இது உங்களுக்கு மேலும் பலமூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நோய் நொடிகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், கடன்கள் இவையெல்லாம் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு நல்ல அற்புதமான நிலை என்று சொல்லலாம். ஆக இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.